ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சிட்ருக்கீங்க? நான் கிருஷுபு அகாடமியுடைய கோல்டன் ஸ்டார் காம்படிஷனுக்காக தான் படிச்சிட்ருக்கேன். மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 500 சம் சீரீஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருந்தேன். ஆனால் டாபிக் வைஸ் சம்ஸ் எதையுமே அந்த மாதிரி நான் நோட் போட்டு எழுதலை. அப்பப்போ என்னென்ன கையில் ஒரு பேப்பர் கிடச்சாலும், ஒரு சின்ன நோட்டு, வீணாக போன நோட்டு, டைரி எது கிடைச்சாலுமே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து ஒவ்வொரு சம் டாப்பிக்குமே ஒரு நோட் போட்டு எழுதலான்னு சொல்லிட்டு நோட் போட்டு தனியாக போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இப்போ டைம் அண்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரீசனிங் சம்முக்காக ஒரு தனி நோட்டும் போட்டு எழுதிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் அதை நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக ஒரு 4 டைம் சொன்னாங்க. அந்த 4 டைமுக்கும் பூஜை பண்ணி நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாப்பாவை வச்சுட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, எதுவுமே பண்ணலை. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்காக அந்த ஒரு டே ஃபுல்லாக முழிச்சிருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதாவது நாளைக்கு நைட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு, பாப்பா 9 மணிக்கு தூங்குவா, இல்லை 10 மணிக்கு தூங்குவா. அதுவும் ஃபீடிங் கூட இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது. 1.5 வயசு ஆக போகுது. எப்போ நடுவில் எழுந்திருப்பான்னு தெரியாது. அந்த டைம் மட்டும் விட்டுட்டு மற்ற டைம் எல்லாமே நைட்டு 9 மணிக்கு தூங்கினான்னா அந்த 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சிவராத்திரிக்காக தூங்காமல் இருந்து, ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் படிக்க போகிறேன். அதாவது ஃபுல் நைட் வந்து தூங்காமல் இருந்து படித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க ஃபுல் நைட் ஸ்டடி சேலஞ்சுக்கு யார் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.